வணக்கம். மகளிருக்கு காலையிலேயே மகிழ்ச்சி. மகளிர் உரிமை தொகை ரூபாய் 1000 வங்கி கணக்குகளில் வரவு. தமிழக அரசின் மிக முக்கிய திட்டமான மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் கீழ் நடப்பு ஜூலை மாதத்திற்கான ரூபாய் 1000 நிதியுதவி இன்று ஜூலை 15 முதல் பயனாளிகளின் வங்கி கணக்குகளில் நேரடியாக தடையின்றி வரவு வைக்கப்பட்டு வருகிறது. செய்தியை முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். ஒவ்வொரு மாதமும் 15ஆம் தேதிக்குள் தகுதியான மகளிரின் வங்கி கணக்குகளுக்கு உரிமை தொகை அனுப்பப்படும் என்ற நடைமுறையின்படி இந்த மாதமும் உரிய நேரத்தில் நிதி விநியோகம் தொடங்கப்பட்டு உள்ளது. தமிழகம் முழுவதிலும் உள்ள கோடிக்கும் மேற்பட்ட தகுதியான குடும்ப தலைவிகளின் வங்கி கணக்குகளில் இன்று அதிகாலை முதலே ரூபாய் 1000 நிதி வரவு வைக்கப்பட்டு அதற்கான குறுஞ்செய்திகளும் பயனாளிகளின் மொபைல் எண்களுக்கு அனுப்பப்பட்டு வருகின்றன. இந்த மாதமும் எந்த ஒரு தடையின்றி வழக்கமான தொகையான ரூபாய் 1000 மட்டுமே பயனாளிகளின் கணக்குகளுக்கு சென்றடைந்துள்ளது. மேலும் மகளிர் உரிமை தொகையை ரூபாய் 2500 ஆக உயர்த்தும் திட்டம் குறித்து அரசு வட்டாரங்களில் தீவிரமாக பரிசீலிக்கப்பட்டு வரும் வேளையில் இந்த மாதம் ஏன் அந்த தொகை வரவில்லை என்பது குறித்த முக்கிய தகவல் வெளியாகி உள்ளது. மகளிர் உரிமை தொகையை உயர்த்தி வழங்குவது அரசின் தீவிர ஆலோசனையில் இருந்தாலும் நடப்பு நிதியாண்டின் முழுமையான பட்ஜெட் தாக்கல் செய்யப்படுவதற்கு முன்பாக அதனை உடனடியாக நடைமுறைப்படுத்துவது சாத்தியமில்லை என்று தெரிய வந்துள்ளது. மேலும் பட்ஜெட்டில் இதற்கான கூடுதல் நிதி ஒதுக்கீடு முறையான ஒப்புதல் பெற்ற பிறகே இந்த உயர்வு அமலுக்கு வரும் என்பதால் அதுவரை வழக்கமான தொகையே தொடரும் என தெரிகிறது. மேலும் உரிமை தொகை தங்களது கணக்குகளில் வரவு வைக்கப்பட்டுள்ளதை உறுதி செய்ய பயனாளிகள் தங்களது வங்கி செயலியின் அல்லது ஏடிஎம் மையங்கள் மூலம் சரிபார்த்து கொள்ளலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் தமிழக அரசின் மிக முக்கிய திட்டமான மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் கீழ் நடப்பு ஜூலை மாதத்திற்கான ரூபாய் 1000 நிதியுதவி இன்று ஜூலை 15 முதல் பயனாளிகளின் வங்கி கணக்குகளில் நேரடியாக தடையின்றி வரவு வைக்கப்பட்டு வருகிறது என்று தகவல் வெளியாகி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவேறுகிறது. மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனலுடன் இருங்கள். நன்றி, வணக்கம்.